இந்திய பயணிகள் தற்போது ஐரோப்பாவை தவிர்த்துவிட்டு சூரியன் உதிக்கும் நாடான ஜப்பானை நோக்கி பயணிக்கிறார்கள். இந்த கோடை காலத்தில் இந்தியர்களின் முதல் விருப்பமான சர்வதேச சுற்றுலா தலமாக ஜப்பான் உருவெடுத்துள்ளது. கடந்த ஆண்டை விட ஜப்பான் செல்வதற்கான முன்பதிவுகள் 30% முதல் 130% வரை அதிகரித்துள்ளன. 2026 முதல் 3 மாதங்களில் ஜப்பான் விசா விண்ணப்பங்கள் 55% அதிகரித்துள்ளன. இதனால் வழக்கமான 1-2 வார கால விசா செயலாக்கம் இப்போது 2-3 வாரங்களாக அதிகரித்துள்ளது. 2025 மட்டும் 3 லட்சத்திற்கும் அதிகமான இந்தியர்கள் ஜப்பான் சென்று சாதனை படைத்துள்ளனர். ஜப்பானில் இந்தியர்களின் செலவினம் 40% அதிகரித்துள்ளது. ஜப்பான் சுற்றுலா ஏன் இப்போது சூடுபிடித்துள்ளது? இந்தியர்கள் ஜப்பானை தேர்ந்தெடுக்க 3 பிரதான காரணங்கள் உள்ளன. ஃபர்ஸ்ட் ஒன், ஜியோபாலிட்டிக்ஸ். மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பாவின் சில பகுதிகளில் நிலவும் போர் பதற்றங்கள், முக்கியமாக ஈரான் அமெரிக்க போர் பாதிப்புகள் காரணமாக இந்தியர்கள் பாதுகாப்பான கிழக்கு ஆசிய நாடுகளான ஜப்பான் மற்றும் தென்கொரியாவை தேர்வு செய்கிறார்கள். செகண்ட் ஒன், பொருளாதார சாதகம். ஜப்பானிய நாணயமான யென் மதிப்பு வீழ்ச்சியடைந்துள்ளதால் இந்தியர்களுக்கு ஜப்பான் பயணம் முன்பை விட இப்போது மலிவாகவும் லாபகரமாகவும் உள்ளது. தேர்ட் ஒன், கலாச்சார தாக்கம். இளைஞர்கள் மத்தியில் அனிமே, தீம் பார்க்குகள் மற்றும் ஜப்பானிய உணவுகள் மீதான மோகம் சமூக வலைதள ரீல்ஸ் மூலம் அதிகரித்துள்ளது. இந்திய பயணிகள் வெறும் இடங்களை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் ஆழமான அனுபவங்களை பெற விரும்புகிறார்கள். உணவு திருவிழா. டெப்பானியாக்கி கிரில், சூச்சி, மோச்சி, சுவைத்தல் மற்றும் விஸ்கி சுற்றுலாக்களில் இந்தியர்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள். கலாச்சாரம். அசகுசாவில் கிமோனோ உடை அணிவது, சுமோ மல்யுத்தம் பார்ப்பது மற்றும் தேநீர் விருந்து ஆகியவற்றில் பங்கேற்கிறார்கள். இயற்கை எழில். மவுண்ட் ஃபுஜி மற்றும் செரி பிளாசம் சக்யூரா காலங்களில் ஹனாமி பிக்னிக் செய்வது மிகவும் பிரபலம். பயண திட்டம் மற்றும் செலவுகள். பெரும்பாலான இந்தியர்கள் 8 முதல் 10 நாட்கள் வரை ஜப்பானில் தங்க விரும்புகிறார்கள். ஒரு நபருக்கான ஜப்பான் சுற்றுலா பேக்கேஜுகள் 2.5 லட்சம் முதல் 6 லட்சம் வரை உள்ளன. விமான கட்டணம் மட்டும் சராசரியாக ரூபாய் 80,000 இருக்கிறது. ஏர் இந்தியா மற்றும் ஜப்பான் ஏர்லைன்ஸ் போன்ற நிறுவனங்கள் டெல்லி, மும்பை மற்றும் பெங்களூருவில் இருந்து நேரடி விமானங்களை அதிகரித்துள்ளன. இந்திய பயணிகள் இப்போது அதிக விலை கொடுத்தாலும் தரமான மற்றும் புதிய எக்ஸ்பீரியன்ஷியல் டிராவல், கலாச்சார அனுபவங்களை எதிர்பார்க்கிறார்கள். ஜப்பான் அந்த தேவையை சரியாக பூர்த்தி செய்வதால் உலக சுற்றுலா வரைபடத்தில் இந்தியா ஜப்பானுக்கு ஒரு முக்கிய சந்தையாக மாறியுள்ளது.